யூகோ பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வெளியே வந்திருக்கு. இந்த யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் இருக்கிறதுனால இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்குங்க. வாங்க இந்த பேங்க்லேருந்து வந்திருக்க ஜென்ரல் ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் டீட்டெயில் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லேட்டஸ்டான ஜாப் தெரிஞ்சுக்க நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த யூகோ பேங்க்லேருந்து என்னென்ன வேகன்சி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தமாக 173 வேகன்சிஸ்க்கான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 173 வேகன்சியில் என்னென்ன போஸ்டிங், அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரெஷரி ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மியூராக்ஸ் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கல் டெவலப்பர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிளவுட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஐ ஆர் எம்எல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா பிரைவசி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்ல டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், டேட்டா இன்ஜினியரில் 2 வேகன்சின்னு மொத்தமாக 173 வேகன்சியோட வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்லாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சில போஸ்டிங் மட்டும் ஏஜ் லிமிட் மாறுது. அது என்னென்ன போஸ்ட் பார்க்கலாம். ட்ரெஷரி ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 35க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 35க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 35க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 20லேருந்து 30க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த போஸ்டிங், இந்த ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்குலாம் வந்து சேலரி பேசிக் பேவாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 85,000 ரூபாய் வரைக்கும் பர் மந்த் கிடைக்கலாம் பேசிக் பே. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், இல்லை நேபாளாக இருக்கணும், இல்லை பூட்டான், இந்த 3 சிட்டிசன்ஷிப் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்லாம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டி பர்சன் பார்த்தா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் அஃபெக்டட் 9/84 குவாலிஃபிகேஷன் நம்ம இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தா எனி டிகிரி வித் எம்பிஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா. அண்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அண்ட் எம்பிஏ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சவங்க இல்லை எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிஇ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எம்சிஏ இல்லை எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிஇ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மியூராக்ஸ் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான், பிஇ பிடெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். நெக்ஸ்ட் ஃபிங்கல் டெவலப்பர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தாங்க. க்ளவுட் இன்ஜினியருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஏஎம்எல் இன்ஜினியருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன். டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட் இவங்களுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அண்ட் டேட்டா பிரைவசி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் இந்த எல்லா போஸ்டிங்குமே குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
பிடெக் வந்து எம்எஸ்சி எம்சிஏல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தாங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு. இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூகோ பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாங்க. uco.bank.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் கெரியர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதாவது இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயிலுக்கான பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் ஸ்டூடெண்ட்டில் இது பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் யூகோ பேங்க்லேருந்து வெளியே வந்த ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றது 1 by 1 இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னும் பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.